ஸ்தானம் என்று ஒரு வடமொழி சொல் உண்டு. இதை தமிழில் தானம் என்று சொல்வார்கள். இந்த ஸ்தானம் என்ற சொல்லுக்கு இடம் என்று பொருள். இதை நீங்க இப்போதைக்கு மனசுல வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த மொழியறிவோம் பகுதியில் இடவாகு பெயர் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். ஒரு இடத்தின் பெயர் அந்த இடத்தை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய ஒரு பொருளை குறிக்கும் போது அதை இடவாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஊரே சிரித்தது, இந்தியா வென்றது, இவை எல்லாமே இடவாகு பெயர்கள் தான். ஆனால் சில சமயங்களில் இது அப்படியே மாற்றி நடப்பதும் உண்டு. இப்போ ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் தன்னுடைய உண்மையான அந்த பொருளை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய இடத்தை குறிக்கும். அவ்வாறு குறிக்கும் போது அதை தானியாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் முதல்ல தானம் என்றால் என்ன என்பதை பற்றி சொன்னேன் அப்படின்னு. இந்த இடவாகு பெயர், இந்த தானியாகு பெயர் இரண்டுமே இடத்தோடு தொடர்புடைய ஆகு பெயர்கள் தான். ஆனா இடவாகு பெயருக்கும் தானியாகு பெயருக்கும் ஒரு வேறுபாடு காட்ட வேண்டும் என்பதற்காக இடவாகு பெயர் தானியாகு பெயர் அப்படின்னு இதற்கு பெயர் வச்சாங்க. இதற்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லுவது? ஒரு எளிய உதாரணம் சொல்லலாம். இப்போ வீடுகளில் அந்த அடுப்பிலிருந்து பாலை இறக்கி வை அப்படின்னு சொல்லுவது உண்டு. அதற்கு என்ன பொருள்? அதாவது கொதித்து கொண்டிருக்கின்ற அந்த பால் பாத்திரத்தை கீழே இறக்கி வை அப்படின்னு பொருள். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் முற்று கவனித்து பாருங்க. பாலை கீழே இறக்கி வை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பால் என்ற அந்த சொல் பாலை குறிக்காமல் பாலை உடைய அந்த பாத்திரத்தை குறிக்கிறது. இன்னமும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பால் இருக்கின்ற இடமான அந்த பாத்திரத்தை இது குறிக்கிறது. ஒரு பொருள் தன்னுடைய அந்த உண்மையான பொருளை குறிக்காம அதோடு தொடர்புடைய இடத்தை குறிக்கிறது. அதனால தான் இந்த பாலை கீழறிக்கவை என்று சொல்லுவது தானியாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கூட ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு பயங்கர தாகமா இருக்கு, நீங்க தண்ணி குடித்தே ஆக வேண்டும். உங்க கண்ணு முன்னாடி ஒரு பாட்டில் இருக்கு, தண்ணி பாட்டில். நீங்க என்ன சொல்வீங்க? அந்த தண்ணி எடு அப்படின்னு சொல்வீங்க. அதற்கு என்ன பொருள்? அந்த தண்ணி பாட்டிலை எடு, அதுதான் பொருள். இந்த இடத்துல தண்ணி என்பது அந்த தண்ணீர் உடைய அந்த பாட்டிலை குறிக்கிறது, தண்ணீர் இருக்கும் அந்த இடத்தை குறிக்கிறது. அதனால இதுவும் தானியாகு பெயர்.